என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூருக்கு வேண்டிட்டு போக முடியாத நேர்த்திக்கடன் இங்கே செலுத்திக்கலாம். ஏன்னா அந்த சுவாமி இந்த கல்லை எடுத்து இங்கேருந்து செஞ்சு கொண்டு போய் வச்சதுனால திருச்செந்தூருக்கு தாய் வீடு. எப்படி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொடர்பு இருக்கிறதோ அது மாதிரி இங்கே உள்ள சுவாமிக்கும் அந்த சுவாமிக்கும் தொடர்பு. சுவாமி நதி நீராடி சுவாமிகிட்ட இந்த பிறவி போதும் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டுனா சுவாமி குறுக்கு வழியில் சுவாமி மோட்சம் முடியக்கூடிய ஸ்தலம்னு சுவாமி இந்த ஆலயமானது அமைப்பு பெற்றிருக்கின்றது. கேட்டவருக்கு கேட்டவரம் மாறி வழங்கும் வள்ளல் தான் குறுக்குத்தர முருகன் எங்க தெய்வத்துக்கு. ஆனா என்னோட அனுபவத்துல எண்ணத்துல எது நினைக்கிறோம் அது ஓங்காரமா நின்று பதில் கொடுக்கறதும் இந்த முருகன். உள்ளத்துல எந்த கள்ளங்கடம் இல்லாம இருந்தும் அவன் துணை எப்பொழுதுமே இருக்கும். அதை பத்தி கவலை. இவருக்கு நேர்ந்துட்டு திருச்செந்தூர் முருகன் செய்ய முடியாது, ஆனா அவருக்கு நேர்ந்துட்டு இவருக்கு செய்யலாம். தமிழ் கடவுள் முருகன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம குறுக்குத்துறை கோயிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இன்னைக்கு இவங்கள்ட்ட இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது, எந்த மாதிரிலாம் சீரமைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். புனிதமான இந்த தாமரை நதிக்கரையில் அகசிய பெருமான் வாழும் இடம். அகசியர் இங்கே சிலை இருக்குல்ல. திருச்செந்தூர் கோயிலே திருவாரூர் ஆதீனம் கண்டோம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய திருக்கோயிலே திருவாரூர் ஆதீனத்துடைய நமசிவாயமூர்த்தியுடைய பற்றாத பெருங்கருவாக தான் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது. திருச்செந்தூர் கோயிலே திருவாரூர் ஆதீனத்துக்கு தான் கண்டோம். அதே திருவாரூர் ஆதீனத்துக்கு தான் இந்த முருகன் கோயில். அதே சந்தி விநாயகர் எல்லாமே திருவாரூர் ஆதீனம் நமசிவாயமூர்த்தியுடைய பற்றாத பெருங்கருவினாலே இந்த கோயில் உருவாயிருக்கு. திருச்செந்தூர் முருகன் பெரிய கடமை வச்சிருக்காரு. குறுக்குத்துறை முருகன் பெரிய ஆறு வச்சிருக்காரு. எங்கன்னா ஒதிக மலர் உற்பத்தியாகி ஒரே ஆறு. எல்லா நதிகளுக்கும் பாவம் வந்தா இந்த தாமிரபரணி தாயிட்டு தான் முங்கணுமா, பாவங்கள் விமோசனம் ஆகுது. அதான் சங்கமுகம்னு வச்சிருக்காங்க. புன்னங்காயல் பக்கம் இருக்கு சங்கமுகம். 108 தீர்த்தங்கள் இருக்குங்க. நம்ம கையிலாம் இருக்கு. அகசீர் 9 பூக்களை விட்டு அந்த நகசீர் 9 நம்ம கைலாயம், நம்ம திருப்பதி. இப்படி புண்ணியமான ஒரு ஸ்தலம் தான் இந்த குறுக்குத்துறை முருகன். எங்கும் இல்லாத அற்புதம் அங்கே இருக்கு. ஆனால் இவருக்கு நேர்ந்துட்டு திருச்செந்தூர் முருகன் செய்ய முடியாது, ஆனால் அவருக்கு நேர்ந்துட்டு இவருக்கு செய்யலாம். சாலக்குமார சாமி கோயில் சிலை, குறுக்குத்துறை சுப்பிரமணிய சாமி சிலை எல்லாமே இங்கே இந்த உயிரோட்டமான கல்ல இருந்தால் உருவானது. ஆகினாலே திருவாரூர் ஆதீனம் தான் இந்த கோயிலுக்கு உரிமையாளர்கள். முருகனுக்கு அவசியம் பண்ணி ஆராதனை பண்ணி பணம் கொடுத்து காசு கொடுத்தா முருகன் வருவார். காப்பி குடிக்க துட்டிலே கிடக்கு 200 ரூபா பறந்து வந்துச்சு உள்ளேருந்து. நேற்று காலையில் அண்ணாமலை பழனி திருப்பரங்குன்றம் எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். முருகா மண்ணுக்குள்ள இருக்கே, எத்தனை வாழ வச்ச தெய்வமே நீ மண்ணுக்குள்ள இருக்கலாமா, மார்கழி மாச தெய்வ பிறவி அப்படின்னு கும்பிட்டேன். பாலாமடை சொக்கலிங்கர் வள்ளல் அவருடைய நிறுவனத்திலிருந்து பணியாளர்கள் அனுப்பி மோட்டர் இருந்து அவளும் இடவிடாத பணி. நேற்று காலை தொடங்கி இன்றைக்கும் பணி முடிச்சிட்டோம். அதனால முருகனுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு பால் விஷயம் பண்ணணும், தேவை விஷயம் பண்ணணும், மாலை சாத்தணும், அப்போ தான் அவனுக்கு அப்படி இல்லை. என்ன நினைக்குமோ அவர் கொடுப்பாரு. ராத்திரி 10 மணிக்கு ஒரு மோட்டர் வரல. முருகா என்ன முருகா தண்ணி மோட்டர் ஓட மாட்டேங்க முருகா தான் ஓட வச்சாரு. படுக்க இடம் விட முருகா கொடுத்து வேட்டிக்கிட்டு எங்கே ஒரு வேட்டி சாரம் எல்லாம் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கான். சாப்பாடு முருகா கொடுக்காரு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னு அவ்வளோ உள்ளேருந்து கவனிக்காரு. உங்களை வரவழைச்சது அவர் தான். என்ன இந்த கோயிலுக்கு யார் தொண்டு செய்கிறாங்களோ நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் தீர்க்காயுசும் சகல ஐஸ்வர்யமும் வாரி வழங்கும் வள்ளல் தான் இங்கே குடிகொண்டு அருள் பாலிக்கார். திருச்செந்தூர் போய் யாஸ் தான் முருகன் 4 மணி நேரம் ஆச்சு. நான் பார்க்க முடியலங்க, எப்போதான் பார்க்கலாம். இங்கே கல்யாணம் முடிச்சா முருகர் முன்னாடியே கல்யாணம் முடிக்கலாம். அப்பேற்பட்ட உண்மையை மறந்து எங்கேயோ போய் நிற்கலாம். அதனால உண்மையான ஸ்தலம் திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பெற்ற ஸ்தலம் தான் குறுக்குத்துறை. இங்கே அனைத்து மக்களும் வழிபாடு செய்யுங்க. இங்கே கும்பிடுங்க, அங்கே போய் முருகன் கோபுரத்துக்கு கும்பிடுங்க. சொல்லணும் தாமிரபரணி ஆத்துக்கு நடுவுல உருவாயிருக்குல்ல, இது ஒரு குடவர கோயில் தானே சொல்றாங்க. அதை பத்தி கேட்கிறேன். அது எப்படி உருவாச்சு, யார் மூலமா உருவாச்சு அப்படிங்கிற. வடமலைப்பேட்டை காலத்துல வடமலைப்பேட்டை இருக்காருல்ல, அவங்க வம்சாவளிகள். அவங்க தேசியமூர்த்தி சந்திரான் தான் திருச்செந்தூர் கோபுரத்தை கட்டுறது. இப்ப ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாமே இவங்க பணம் வச்சு கட்டினாங்க. காசும் இல்லாம பணம் இல்லாம பன்னீர் விபூதி வச்சு கொடுத்து கோபுரத்தை கட்டவர் தேசியமூர்த்தி சந்திரான், திருவாரூர் ஆதீனத்துடைய குருமுதல்வர். அவங்க தான் திருச்செந்தூர் கோபுரம் கட்டுறது. திருநெல்வேலி கோபுரம் உலகத்தில் 8 ஆண்டுகள் கெட்ட கோயில் தான் திருச்செந்தூர். மௌனசாமி, காசிசாமி, ஆறுமசாமி, தேசியமூர்த்தி சாமி, மல்நாத சாமி, ஞானியார் சாமி, இப்படி பல பெரியவங்க தான் சித்தர்களாக கட்டப்பட்ட திருச்செந்தூர். அதே கோயில் தான் இது. 2 கண்கள் மனிதனுக்கு, அது மாதிரி ஒரு கண் இங்கே இருக்குது, வலது கண் இங்கே இருக்குது, இடது கண் அங்கே இருக்குது. அது எல்லாரும் கும்பிடுங்க. இந்த தொண்டு செய்ய வரக்கூடிய வாங்க. என்ன ஒரு யாரும் மண்ணல் இல்லாமல அப்படி சாமி செஞ்ச மாதிரி
தொண்டு செஞ்சால் தான் இறைவன் அடைய முடியும். சும்மா மேஜிக் பண்ணிக்கிட்டு சும்மா சாமி கும்பிடணும் அது மேஜிக் இல்லை, தொண்டு செய்யணும். கண்டிப்பாக அப்பர் சாமி தொண்டு செய்யணும், தொண்டு செஞ்சால் தான் இறைவன் அடைய முடியும். கண்டிப்பாக நேற்று உள்ள இருந்தால் காப்பி குடிச்சுட்டு கிடையாது, காப்பிலே கேட்டால் ஆள் வருது 500 காப்பி குடிச்சுக்குவாங்க. ஒரு இவங்க 10 பேர் வந்து வேலை செய்ய போகும்போது ஏதாவது கொடுக்கணும், ஒரு ஐயா வந்து 500 கூப்பிட்டு போகிறார். இது எல்லாமே அவன் நடத்துகிறான், நாம தெரியாது. நான் ஒரு பிச்சைக்காரன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு பைத்தியம், ஒரு லூஸு, இப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் பணக்காரன் கிடையாது சாமி, சரி சார். அன்னன்னைக்கு பாட்டு பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த முருகன் தான் எங்களுக்கு துணையாக இருக்காரு. எனக்கு வாகன வசதி கிடையாது, பண வசதி கிடையாது, ஆனால் எனக்கு நல்லவங்க இருக்காங்க, நம்பி செய்யக்கூடியவங்க. வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 முறை கோயிலுக்கு வந்திருக்கேன். வந்துட்டு மூலவரை பார்க்க முடியாது என்னால், வெளியே நின்று கும்பிட்டு போயிடுவேன். நான் ஒரு வருத்தம் மூலவரை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. நேற்று வந்து தாமிரபரணிக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் சரி போவோம் அப்படின்னு மாமாட்ட சொன்னேன். வாங்கின 2 பேரும் கிளம்பி வந்தோம். இன்றைக்கி அவர் பக்கத்துலேயே போய் சுத்தம் செஞ்சு அவரை தொடக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அவரு தீபம் எல்லாமே ஆமாம், காலையிலேயே முதல்ல திறந்துருக்கோம். ஆமாம், கோடான கோடி பேர் வந்தாலும் கங்கை கொண்டான்ல இருந்து இங்கே வந்து ஆமாம், நம்ம வழிபடுறதுக்கு அந்த 6 படையப்ப எங்களுக்கு துணை இருந்திருக்கு. இருந்திருக்கேன். அந்த சிவபெருமான் புண்ணியத்தில் உள்ள வந்து பூட்டை திறக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ திறக்கட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டோம், திறந்தோம். ஆமாம், காலையிலேயே வந்து திறந்தது எல்லாமே நாங்கள் விளக்கு பொருத்தினோம். விளக்கு பொருத்தி மொத்தம் 5 விளக்கு பொருத்தினோம். கால வைரவர்லேருந்து கணபதியில் இருந்து உள்ள வரைக்கும் விளக்கு பொருத்தி சாமி நல்ல மாதிரி கும்பிட்டோம். போயிட்டு வரும்பொழுதும் வெற்றி வேற வாங்கிட்டு வாங்கணும். அதையும் பார்த்து ஒன்று என்னென்ன துப்புரவு பண்ணணுமோ பண்ணியாச்சு. எல்லாமே நல்ல உரையாக இருக்குது, எந்த உரையும் நல்லா இருக்குது. உங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள். என்னோட அனுபவத்தில் வந்து எண்ணத்தில் எது நினைக்கிறோன்னு அது ஓங்காரமாக நின்று பதில் கொடுக்கறது தான் இந்த முருகன். அதில் எந்தமான மாற்றமும் கிடையாது. நதி ஓரத்தில் உள்ளத்தில் எந்த கள்ளங்கடம் இல்லாமல் இருந்தும் அவன் துணை எப்பொழுதுமே இருக்கும். அதை பற்றி எதை பற்றியும் கவலை. முருகன் மேலே எப்படி இப்படி ஒரு அளவு கடந்த பற்று ஏற்பட்டுச்சு? பற்று வந்து அது பட்டவனுக்கு தான் தெரியும் அந்த பற்றை பற்றி. கண்டிப்பாக 6 படையப்பனோட துணை இருக்கணும்னா அவன் அருள் இருக்கணும். அருள் இருக்கும்போது எப்பேற்பட்ட தீவனியாக இருந்தால் அடிபட்டு போகும். எதன் மூலமாக முருகனை நீங்கள் உணர்ந்தீங்க? முருகனை உணர்ந்து தாய் தகப்பன் இல்லாதவனுக்கும் உணர்ந்துருவான். பொண்ணும் பொருள் இழந்தவனுக்கும் அதை பற்றி உணர்ந்துருவான். அதாவது இந்த உலகத்தில் எப்படி போகணுங்க தெரியாமல் நிற்கும்போது தத்தளிச்சு நிற்கும்போது அவன் ஒருவன் தான் தெரியும். இப்போ நம்மளோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இன்னல்கள் நடந்திருக்கும். ஆமாம், அந்த டயத்தில் வந்து நம்ம முருகன் மூலமான ஒரு இது கிடைச்சிருக்கும் நமக்கு. ஆமாம், இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ எனக்கு முருகனோட அருள் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அவரோட ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, சாப்பிட பசி எடுக்கிற உணர்வை சொல்லுன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த முருகனோட அருள் வந்து பசி வந்து உள்ளத்தில் தான் தெரியும். அவன் அருளை நம்ம அறியதுக்கு அவன் ஞானம் பெறணும். அதுக்கு பெரியவரோட ஆணவம் யாரு? சிவபெருமானோட இது நமக்கு இருக்கணும். ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. கற்பக விநாயகம் பஜே மகாகணபதி. வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியோம். சித்சபே நடேசா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யை ஜகதம்பிகே. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விடதே பவரோகிணாம் விடதே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. குரு சரணாரவிந்தாபியான் நமः. எல்லாம் வல்ல நமது திருநெல்வேலி மாநகரத்திலே எழுந்தருளி அருள்பாடு கொண்டிருக்கும் அருள்மிகு காந்திமதி அம்பிகா உடனமர் நெல்லையப்ப சுவாமியினுடைய தனிப்பெருங்கருணையினாலும் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு பாத்தியப்பட்ட குறுக்குத்துறை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருவருளினாலும் நமது வற்றாத ஜீவநதி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையிலே நமது கோவிலானது அமைந்திருக்கிறது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழமையான கோவில். திருச்செந்தூருக்கு தாய் வீடு. திருச்செந்தூர் சுவாமி இங்கேருந்து பாறையிலேருந்து பாதி பாறையை கட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் செஞ்சு வச்சுருக்காங்க. வற்றா ஜீவநதி தாமிரபரணி நதிக்குள்ளே இருக்கார் சுவாமி. மழை காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் கோயில் எழுப்பி கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னமே பாறையிலே சுவாமி இருந்திருக்கார். பாறையிலே சுவாமி வழிபாடு செஞ்சுருக்காங்க. தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு மத்தியில் இருக்குது கோவில். தென்வடலாக தாமிரபரணி நதி போடின்னு இருக்கு. இந்த இடத்துல
அந்த இடத்துல சுவாமியினுடைய ஆலயம் அமையப்பட்டிருக்கின்றது. மழை காலத்தில் கோயில் நதி வந்து சூழ்ந்துடும். ஃபஸ்ட்டு மூலஸ்தானத்தான் வரும் ஜலம். சுவாமி வளமாக வந்து கீழே வந்து வள்ளிதேவியோட திருமண கோலத்தில் இருக்கிறார் சுவாமி. கோயில் வந்து ஃபுல்லாகவே அந்த சமயத்தில் மூழ்கிடும் வெள்ளம் வரும்போது. மற்ற அந்த மாதிரி சமயத்தில் அந்த காலத்தில் எந்த கோயிலும் அமைச்சிருக்காங்க. கீழே வந்து மணக்கோலத்தில் இருக்கார் வள்ளி தேவானையோட முருகப்பெருமான். இங்கே ஊருக்கு மேலே, அது ஆத்தங்கரைக்குள்ளே இருக்குது சுவாமி. ஊருக்கு மேலே சுவாமியுடைய மேலரத வீதியில் இருக்குது இந்த மேலே கோயில்னு. இங்கே திருச்செந்தூரில் எப்படி சுப்பிரமணிய சுவாமி இருக்காரோ அதேமாதிரி சுப்பிரமணிய சுவாமி பக்கத்தில் சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இந்த கோவிலில் வந்து சுவாமியுடைய ஆலயம் அமையப்பெற்றிருக்கின்றது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி மாதம் வசந்த திருவிழா, ஆனி மாதம் சுப்பிரமணிய சுவாமி வருஷாபிஷேக விழா, ஆடி மாதம் ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆவணி மாதம் ஆவணி தேர் திருவிழா, தெப்பத் திருவிழா, புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழா, ஐப்பசி மாதம் ஸ்கந்த சஷ்டி திருவிழா, கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை சோமவார பூஜைகள், கார்த்திகை சோமவார பூஜைகள், மார்கழி மாதம் திருவாதிரை திருவிழா, தை மாதம் தைப்பூசம், தை அமாவாசை, மாசி மாதம் பத்திரதீப திருவிழா, பங்குனி மாதம் ஷண்முகர் வருஷாபிஷேக திருவிழா. இப்படியாக 12 மாதமே திருவிழாக்கள் நடைபெறுகிறது. என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூருக்கு வேண்டிட்டு போக முடியாத நேர்த்திக்கடன் இங்கே செலுத்திக்கலாம். ஏன்னா அந்த சுவாமி இந்த கல்லை எடுத்து இங்கேருந்து செஞ்சு கொண்டு போய் வச்சதுனால திருச்செந்தூருக்கு தாய் வீடு. எப்படி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொடர்பு இருக்கிறதோ அது மாதிரி இங்கே உள்ள சுவாமிக்கும் அந்த சுவாமிக்கும் தொடர்பு. திருச்செந்தூர் வேண்டிட்டு போக முடியாத நேர்த்திக்கடன் இங்கே செலுத்திக்கலாம், இங்கே வேண்டிட்டு அங்கே போய் செய்ய முடியாது. திருவிழா அங்கே மாசியும் அங்கே சித்திரையும் ஆவணியும் கொடியேற்றி திருவிழா நடைபெறும். திருச்செந்தூரில் ஆவணி மாதமும் மாசி மாதமும் திருவிழா நடைபெறும். குடவர கோவில் பாறையிலே வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில். சுவாமி வந்து அப்போ திருச்செந்தூரில் சுவாமி சிலை காணாமல் போகும்போது சுவாமி ராஜா கிழவனை தோண்டி சொல்கிறார். அப்போ இங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே பாறை தான் இருந்திருக்கு, மேலே கருட பகவான் வட்டமிட்டிருக்கார். என்னன்னு பார்த்தோன்னே இங்கே பாறை இருந்தோன்னே அந்த பாறையை சுவாமி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பாறையை வெட்டி கொண்டு போய் செய்கிறாங்க. மீதி பாறையில் செஞ்சது இந்த முருகர். பாறையிலே வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கோயில் இருக்குது. பாறையிலேயே சுவாமியை பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் கோயில் எழுப்பி கட்டியிருக்காங்க. அந்த மழை காலத்தை வெள்ளம் வரும்போது கோயில் சூழ்ந்துடும், ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கோயில் மூழ்கிடும். சுவாமியினுடைய கோயில் கட்டமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வர பாதையில் போட்டில் எப்படி முன்னாடி கூர்மையாக இருக்குமோ சுவாமியுடைய வேலில் வந்து கூர்மையாக இருக்கும். அதை மாதிரி ஆதி காலத்தில் கட்டும் போதே ஃபுல்லாமே வந்து கல் கோயில் தான். கீழே அந்த தண்ணி வர பாதையில் வந்து அந்த வேல் ரூபமாக இருக்கும். போட்டில் எப்படி முன்னாடி இருக்குமோ வேல் ரூபமாக மேலே கூர்மையாக இருக்கும். அந்த தண்ணி வரும்போது அந்த பிரிக்கும். அடுத்த ஸ்டெப் இருக்கும். 1 2ஆக பிரிஞ்சு 2 4ஆக பிரியும் போது கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உள்ளே வந்து ஃபுல்லாமே அந்த சேர் தான் இருக்கும். அது ஃபுல்லாக சகதியாக இருக்கும். அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். அப்புறம் அந்த கரண்டு இதெல்லாம் கொஞ்சம் இது இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புன்னு எதுவுமே கிடையாது. கோயிலை ஃபுல்லாக வந்து சுற்றி தண்ணி போகும். ஆனால் கோவிலே எந்த பாதிப்பும் உள்ளே இருக்கிறாது. மேலே கோவில் தட்டவட்டியில் பாதிப்பு இருக்கும், உள்ளே ஃபுல்லாமே சேரு சகதியாக தான் இருக்கும். சுவாமியுடைய கோபுரம் பார்த்திங்கன்னா கல் கோபுரம், கல் விமானம். அது ஒரு சிறப்பு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலங்கள் மாறிடுது இல்லையா. முன்னாடி வந்து எல்லா மாதமுமே 12 மாதமுமே வெள்ளம் வந்திருக்குது. 12 மாதமுமே அங்கே திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது வந்திருக்கு. அப்போது வெள்ளம் வரும்போது இங்கே எல்லா திருவிழாவுமே இந்த மேலே கோயிலை வச்சு நடத்தியிருக்கோம். மற்றபடி எல்லா சுவாமிக்கு விசேஷமாக மாதப்பிறப்பு, கடைசி மாதாந்திர வெள்ளி,
போக கோவிலில் வந்து கல்யாணங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்துருக்கு. எல்லா பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இந்த குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயத்துடைய அமைப்பு வந்து இது வந்து சுவாமி வந்து இருக்கிறது வந்து குறுக்குத்துறை துறை வந்து 5 துறைகள் இருக்கின்றது. குறுக்குத்துறை, குட்டத்துறை, கருப்பந்துறை, சிந்துப்புந்துறை, ஜடாயுத்துறை. இந்த 5 தீர்த்த கட்டங்களும் ரொம்ப விசேஷமானது. நம்ம கோவில் வந்து அமையப்பட்டிருக்க இடம் வந்து குறுக்குத்துறை. சுவாமி வந்து திருச்செந்தூரில் நேராக போய் சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து நேராக போய் தரிசனம் பண்ண முடியாது. அப்படியே இந்த குறுக்கு மறுக்க வந்து தான் சுவாமி தரிசனம் பண்ணணும். சுவாமி நதி நீராடி சுவாமிகிட்ட இந்த பிறவி போதும் அப்படின்னு சுவாமிகிட்ட வேண்டுனா சுவாமி குறுக்கு வழியில் சுவாமி மோட்சம் கூடியக்கூடிய ஸ்தலம்னு சுவாமி இந்த ஆலயமானது அமைப்பு பெற்றிருக்கின்றது. அதனால் எல்லாமே வந்து சுவாமிகிட்ட வந்து எல்லாரும் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். மற்றபடி மாதாந்த கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த பூஜைகள்லாம் நடக்குது. எல்லாருமே வந்து கலந்துண்டு சுவாமிகிட்ட எல்லா உலகம் க்ஷேமமாக இருக்கணும், நம்ம அந்த வாழ்நாளில் என்னென்ன தேவையோ எல்லா நலன்களும் வழங்கணும்னு குறுக்குத்துறை அருள்மிகு குறுக்குத்துறை வள்ளி தேவசேனா சமேத திருவுருமாமலை குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.